கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் நம்மிடத்தில் உள்ளதை கொண்டு கர்த்தர் எவ்வாறு கிரியை செய்கிறார் என்பதை குறித்து நாங்கள் உதாரணங்களோடு பார்த்தோம். மோசேயினுடைய வாழ்க்கையில அவனுடைய கோல், சாதாரணமான கோலை கொண்டு கர்த்தர் எப்படி ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இதை பயன்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பார்க்கிறோம் நாங்கள் நியாயாதிபதி புத்தகத்திலே அங்கு சிம்சோனுடைய சாதாரணமான அந்த கழுதையினுடைய தாடை எலும்பு 1000 பேரை எப்படி கர்த்தருடைய ஆவியானுடைய கிருபை உதவினாலே அங்கே ஆயுதமாக மாறினது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையில அங்கே 1 சாமுவேல் புத்தகத்திலே கூழாங்கல் எவ்விதமாய் ஒரு வெற்றியின் ஆயுதமாய் தாவீதுடைய வாழ்க்கைக்கு மாறினது என்பது, அங்கு அடுத்ததாக கைப்பிடி அந்த விதவை எவ்வாறு அவள் ஆண்டுடைய மனுஷனுக்கு கொடுத்தது போது அவள் எப்படி அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்றும், ஒரு குடத்தினுடைய எண்ணெய் எவ்வாறு அந்த தீர்க்கதரிசியினுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தது, அவர்கள் எப்படி கடன் பிரச்சனை மீண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆயுதமா இருந்தாலும் சரி, நமக்கு எதிர கொடுக்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டுமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது முதலாவது நம்மிடத்தில் என்ன, நாம் எதை கிரயம் செலுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம், எதை ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமோ, எது நம்முடைய வாழ்க்கையில அற்பம் என்று நாம் எண்ணுகிறோமோ அதை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் மிக முக்கியம். அந்த ரகசியத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்கிற 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆயுதங்கள் அதுதான். அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ளதான அந்த ஆயுதத்தை நம்ம சாதாரணமாக ஒன்றுக்கு உதவாதவர்கள் தான். ஆனால் கர்த்தருடைய கரங்கள் மேல் வரும் பொழுது, கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் அரண்களை நிர்மூலமாக்குற ஆயுதங்களாக எங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அது மாத்திரமில்லை, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தப்படி முன்பு தங்களை தாங்களே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. இதுதான் மிக முக்கியம். அந்த மக்கோதனிய சபையார் கொடுக்கிற காரியத்திலே முதலாவது தேவ சித்தத்தின்படி தங்களை தேவனுக்கும் தங்களிடத்தில் உள்ளதை தேவனுக்கும் கொடுத்தார்கள். அப்ப இன்றைக்கு நம்ம அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம முழுமையாக நம்மளை ஆண்டவருக்கு கொடுத்து அவருடைய சித்தப்படி அவருக்கு கொடுத்திருப்போமானால் நம்மிடத்தில் உள்ளதை ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு நம்ம ஒரு நாள் தயங்க மாட்டோம். நம்மிடத்தில் உள்ளதை கர்த்தருக்கு கொடுக்கிறது இருதயம். நமக்கு வருமாய் இருந்தா கர்த்தர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாற்றுவார். ஆகவே இந்த அருமையான காலைவெளியில் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய போர் ஆயுதமா இருந்தாலும் சரி, நம்ம இடத்தில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டுமா இருந்தாலும் சரி, முதலாவது நாம் நம்மிடத்தில் உள்ளதை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய கரங்களை ஆசீர்வதிக்கிறதுனால் நாம் பலமுள்ளவர்களாய் மாறுகிறோம். நாம் குறைவற்றி மற்றவர்களை போஷிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. God bless you all.